அரசியல் எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது, அதனுடைய ஆழ்மனதின் வேட்கைன்னு எழுதியிருப்பாரு. ஓகே. அப்போ அரசியல் எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா நான் இங்க சம்பாதிக்க வரல, நீங்க எனக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, நான் திரும்ப உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறேன், அதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்றதுனால தான் அதை திரும்ப மக்கள்கிட்ட பதிவு பண்றாரு. ஓகே. விஜய் அவர்கள் வந்து அரசியல் ஒரு தொழில் கிடையாது, அது என்னுடைய வேட்கை அப்படின்னு சொல்லும் பொழுது தாவேக்காவினர் அனைவருமே அந்த வேட்கையோட செயல்படுறாங்களா? அந்த வேட்கையோட தான் செயல்படணும்னு நாங்கள் சொல்றோம். இன்னும் வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து 2 ஆண்டுகள் மட்டுமே அரசியல் கிடையாது, இல்லை வந்து இந்த 2026 தேர்தல் மட்டுமே அரசியல் கிடையாது. ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இந்த கட்சி பயணிக்க போது, இந்த மக்களோட இருக்க போகுது, முதன்மை சக்தியாக இருக்க போது, ஆட்சி கட்டல் இருக்க போகுது. அப்போ இத்தனை ஆண்டு காலம் இருக்கும்போது, இன்னும் எதிர்காலம் நமக்கு காத்திருக்கும் பொழுது, எத்தனை ஆண்டு காலம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருந்தாலும், தலைவர் அவர்கள் முதல்வராக இருந்தாலும், நம்மளுடைய நோக்கம் வந்து அந்த அரசியல் அப்படின்றது ஆழ்மனதின் வேட்கையாக தான் இருக்கணும். அது மக்கள் நலப்பணி செய்யணுன்ற வேட்கையோட தான் நீங்க வரணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வந்து அதை மனசுல வச்சுக்கிட்டே தான் இருக்கணும்.